தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் அதிமுகவிலிருந்து வழக்கறிஞர் திருமதி ஷிம்லா முத்துசுடன் இணைந்திருக்கிறார். அவர் நிறைய விஷயங்கள் பேசலாம். குறிப்பாக சமீபத்தில் மாநிலத்தை உலுக்கியுள்ள திருபுவனம் அஜித்குமார் என்ற இளைஞரின் படுகொலை, சட்டம் ஒழுங்கு தொடர்பாக தொடர்ச்சியாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகளும் தொடர்ந்து இவ்வாறான குற்றச்சாட்டுகளை கூறிய ஒரு நிலையில் இந்த ஒரு சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அதன் பிறகும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதைப்பொருள் கலாச்சாரம், இந்த அரசு மீது தொடர்ச்சியாக வைக்கின்ற பல்வேறு விமர்சனங்கள், கருத்துக்கள், இது தொடர்பாக எழுந்துள்ள நிறைய விஷயங்கள் குறித்து நம்ம திருமதி ஷிம்லா முத்துசுடன் பேசலாம். மேடம் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே. இப்போ நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல் ஒரு மாநிலத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எல்லண்டோ இல்லையா? நம்ம ரொம்ப சேஃபராக இருக்கிறது தான் நான் எல்லாமே பெரிதும் விரும்புவோம். நான் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரணும் பாதுகாப்பு அப்படின்றத மிக முக்கியமான ஒரு விஷயம். அஃப்கோர்ஸ் எல்டர்ஸ் ரொம்ப அதை விரும்புவாங்க, பாதுகாப்பு. ஆனால் சமீபத்தில் நம்ம தமிழகத்தில் நடக்கக்கூடிய பல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, கொள்ளை சம்பவங்கள், முதியோர்களை குறிவைத்து கொலை செய்து நகைகளை பறிப்ப சம்பவங்கள் அப்படின்னு தொடர்ந்து போயிட்டே இருக்கு. இது இந்த ஆட்சியில் மட்டுமல்ல, எப்போது நடக்கிறது தான். ஆனால் இது ஒரு மாதிரி அதிகரிக்குது. இதை கட்டுக்குள் வைக்க தவறிவிட்டார்கள், காவல்துறை முதலமைச்சர் வசமுள்ள ஒரு துறையே இப்படி இருக்கிறது அப்படின்னு தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர்கள் அறிக்கைகள் வாயிலாக, பேட்டி வாயிலாக தொடர்ந்து குற்றச்சாட்டு வைத்து கொண்டிருந்ததை நம்ம பார்த்தோம். அதன் உச்சமாக அந்த திருபுவனம் இளைஞர் படுகொலை, அது மிக மிக கடுமையான அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கிறது. அரசாங்க தரப்பில் உடனே அரசு வேலை கொடுக்குறாங்க, இழப்பீடு தராங்க, சிபிஐக்கு பரிந்துரை செஞ்சுருக்கிறாங்க. இருப்பினும் அந்த தவறு எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஆனால் இந்த ஒரு போக்கு இருக்கு இல்லையா? அப்போ அதிகார மையத்தின் மீதான இந்த விஷயம்தான் இதன் மீது மீண்டும் முன்வைக்கப்படுது. தமிழக வெற்றிக்கழகம் கூட இது தொடர்பாக போராட்டம், அதற்கு அரசு அனுமதி மறுத்து இருக்கிறது. அவங்க நீதிமன்றத்தை நாட இருக்கிறார்கள். இப்போ இந்த விவகாரம் எப்படி பார்க்குறீங்க? சொல்லப்போனா முதலமைச்சர் எப்போவுமே சொல்லுவார்ல, தமிழகம் எல்லாத்துலேயுமே முதலிடம் இருக்குதுன்ட்டு. அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. கொலையிலையும் சரி, ட்ரக்ஸ்லேயும் சரி, எல்லா விஷயத்துலையுமே தமிழகம் முதலிடத்தில் அவர் சொன்னது மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் சூட்சமாக சொன்னார், ஆனால் செயல்முறையில் இதுதான் அதோட. சொல்லப்போனால் முதலமைச்சர் எல்லாத்துலேயுமே முதலிடம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதே போல் தான் நடந்துக்கிட்டு இருக்குது தமிழகத்தில். எல்லாத்துலேயுமே தமிழகம் முதலிடத்துல தான் இருக்குது. கொலையிலையும் சரி, ட்ரக் விஷயத்துலையும் சரி. ஆமாம், கண்டிப்பாக போதைப் பொருள் கலாச்சாரம் ஸ்கூல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் தான் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் குறிக்குது. ஆனால் அந்த ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை அடியோட அழிக்கிற விதமாக தான் இப்போ உள்ள கலாச்சாரம் இருந்து கொண்டு இருக்கிறது. அதில் நம்ம தமிழகம் தான் முதலிடத்தில் இருக்குது. ஸோ சொல்லப்போனால் அவர் முதல்வர் சொன்னார்ல, தமிழகம் முதலிடம், அனைத்திலும் தமிழகம் முதலிடம், பொருளாதாரம், கல்வி உள்ளிட்ட முதலிடம், எல்லாத்துலயும் முதலிடம் இருக்கின்றது வேற விஷயம். ஆனா அவர் ஆக்ஷன்ஸ்ல இப்படி காட்டிக்கொண்டு இருக்கிறார். ஆனா இப்போ இதற்கு ஒரு அரசாங்கத்தை குற்றம் சொல்வது சரியா? அதாவது எல்லா ஆட்சியிலுமே இந்த கொலை குற்ற சம்பவம் நம்ம இதை நியாயப்படுத்தல. ஆனால் எல்லா ஆட்சியின் போதும் இவ்வாறான சம்பவங்கள் நடக்கும் தானே. ஆனால் திமுக அப்படின்றதுக்காக எதிர்கட்சிகள் மிகைப்படுத்துது, இதை வச்சு அரசியல் செய்ய பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அது அப்படியா? இப்போ ஆக்சுவலாக சொல்லப்போனால் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது அவர் எவ்வளோத்துக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம், முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடியார் அவர் இருக்கும்போது கொசுக்காக அவ்வளோ ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க. கொசு இதுன்ட்டு போஸ்டர்லாம் ஒட்டி அத்தனை கொசு ஒழிக்கணும், இது பண்ணோன்ட்டு சொல்லிக்கிட்டு. ஆனால் இங்கே ஒரு கொலையே நடந்துருக்குது. அது லாக்அப்பில் ஒருத்தரை ஒரு சின்ன பையனை கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கு இன்னும் ஒரு கரெக்டான ஒரு தீர்வு கொடுக்கல. அந்த காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆமா, ஆக்சுவலா இதுல அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு சின்ன சாரி மட்டும் கேட்டிருக்காரு. அது சஃபிஷியன்ட்டே கிடையாது. காசு கொடுத்தோ இல்லை லேண்டு கொடுத்தோ ஒரு உயிரை அந்த தாய்க்கு இதெல்லாமே இந்த லாஸ் இது ஈடாகுமா? எதுவுமே ஈடு பண்ண முடியாத ஒரு இதுதான். அதில் சாரி மட்டும் ஒன்று கேட்டுட்டாரு. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு அவர் சாரி கேட்டு, அந்த எத்தனை தாய்மார் இது மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா
2021 2025 வரைக்குமே கிட்டத்தட்ட வந்து 25 லாக்அப் கொலைகள் நடந்திருக்கு. நீதிமன்றம் அதை பதிவு ஆமா, செஞ்சிருக்காங்க. லாக்அப் கொலைகள் நடந்திருக்குது. அப்போ அந்த தாய்மார்களுக்கெல்லாம் இவர் என்ன பதில் சொல்ல போகிறார்? லிஸ்ட் நான் வச்சிருக்கேன். இட்ஸ் அக்கார்டிங் டு தி ஆர்டிஐ இதுல மூலமா நான் இது எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன பதிவு செஞ்சிருக்காங்க அதுல? அதுல வந்து இத்தனை காட்டுவா இல்ல சொல்லுங்க என்ன? இல்ல இது அதுதான் 23 பேர் வந்து குறைஞ்சபட்சம் நான் சொல்றது லாக்அப் டெத் ஹஸ் பீன் ஹேப்பன்ட். ஸோ இதுல வந்து இந்த போன இந்த 23 பேருக்கு அவர் வந்து என்ன பதில் சொல்ல போறாரு? இந்த சம்பவம் மாதிரி பெரிய பேசப்படல. அந்த மத்த 22 பேர் என்ன ஆனாங்க, யார் என்னன்ற தகவல் இல்ல. இப்போ என்னன்னா இந்த லாக்அப் டெத் நிறைய நடந்திருக்குது. ஆனா ஊடகங்கள்லாம் எங்க போயிருக்காங்கன்னே ஒண்ணுமே தெரியல. யாருமே வந்து வெளியில வந்து எதுவுமே சொல்றதுக்கு ரெடி ஆகல. எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் வந்து ஊடகங்கள் பெரிதுபடுத்தப்படுறது தானே வந்திருக்கு, வெளியில வந்துச்சு. இப்போ இந்த திருபுவனம் விஷயம் கூட ஊடகங்கள் பேசப்பட்டதுக்கு அப்புறம் தானே நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, கொசு பிரச்சனை வந்ததுன்ட்டு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அது வந்து ஊடகங்கத்தில் சரி ரிப்போர்ட்டர்ஸும் சரி ஆக்டர்ஸ் எத்தனை பேர் வந்து வெளியில வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. எவ்வளோ பேர் உடனே வந்து வரிஞ்சு கட்டிக்கிட்டு வெளியில வந்து ட்விட்டு போடுறது என்ன, இது பண்றது என்ன. இப்போ எல்லாரும் வந்து ஐ திங்க் அப்ராட் போயிட்டாங்க போல இருக்குது ஹாலிடேஸ்க்கு. ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு வெரி ஃபியூ யூடியூபர்ஸாக தான் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ப்ரொமோட் பண்ணி கத்திக்கிட்டு இருக்காங்க, நியாயத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள், பேசிக்கொண்டு இருக்காங்க. சவுக்கு சங்கர் அது மாதிரி சில பேர் தான் வந்து ப்ரொமோட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன நியாயம் என்ன இதுன்ட்டு. தவிர இந்த யூடியூபர்ஸ் சில பேர் இல்லைன்னா இதை மாதிரி விஷயங்கள் எல்லாமே மூடப்படும், வெளியே கொண்டு வரவே மாட்டாங்க. அது மோஸ்ட்டாக வந்து நியூஸ் பேப்பர் வந்து எப்போவுமே வந்து ஒரு சம ரீதியான ஒரு விஷயமா இருக்கணும். ஆனால் இப்போ எங்க நியூஸ் பேப்பர்ஸ் நடக்குதா என்னன்னே வந்து தெரியாத ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். இந்த குற்றச்சாட்டு ஒருவேளை திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது அதிமுக நோக்கி வச்சாங்க. இப்போ திமுக ஆளுங்கட்சினால அதிமுக இந்த குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? எப்பவுமே அதாவது நடுநிலையான செய்திகளை பதிவு பண்ணுங்க, அந்த செய்தி வரல இந்த செய்தி வரல, அது மறக்கடிக்கப்படுது இது மறைக்கடிக்கப்படுது அப்படின்றது வந்து அரசியல் விமர்சனமானு கேட்குறேன். இல்லை, ஆக்சுவல் ஃபேக்ட் வந்து இது கிடையாது. நீங்கள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த காலகட்டத்தில் வந்து இவ்வளோ கிரைம் ரேஸ் ஆகுனதே கிடையாது. நீங்கள் வந்து பழைய இதில் கூட வந்து ஜஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக தான் இருந்தது. இவ்வளோத்துக்கு ஆக்ஷன் எடுக்கிற வந்து இதில் எப்போ எல்லா துறையிலுமே பிரச்சனைகள் தான் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஸோ வந்து இது வந்து அதிமுகவோ இல்லை வேற எதிர்கட்சியாருங்க வந்து யாருமே வந்து இது பண்ணல. நடக்கிற ஒரு கொடூர ஆட்சியை வந்து நாங்கள் உரிமைக்காக கேட்க தான் ஒரு ஆப்போசிஷனோட வேலை அதுதான், அதை நான் புரிந்து கொள்கிறேன். ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸும் ஒரு அக்யூஸ்டு ஆர் விக்டிமை வந்து இது பண்ணும்போது அவங்க வந்து முதல்ல அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ரீட் பண்ணணும். ஒரு பர்சனை கஸ்டடி எடுக்க போகும்போது இஸ் ஹி அ கல்பிரேட் ஆர் இது இன்னசென்ட்னு. பட் அதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நம்ம கலாச்சாரத்தில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஆடு மாட்டுச்சா அதை எவ்வளோத்துக்கு கசாப்பு கடையில் வெட்டுறது மாதிரி அவனை வெட்டி இது பண்ணி விட்டுறாங்க. அவன் மேலே இல்லாத பொல்லாத கேசஸ் எல்லாமே போட்டு அவனை இது பண்ணிடுறாங்க. ஸோ வந்து முதலமைச்சர் வந்து இதெல்லாமே வந்து கண்டிப்பாக அதை வந்து பார்த்து சீர்படுத்தணும். இப்போ நீதிமன்றம் கூட கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. நீதியரசர் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். நீங்க எதனா ஒரு நாட்டின் குடிமகனை வந்து கொலை செஞ்சிருக்காங்க இதில் பதிவு செய்திருக்கிறார். இப்போ நம்ம இது நிறைய சம்பவங்கள் இது மாதிரி அவ்வப்போது நடைபெறுவதை நம்ம பார்க்குறோம். அது நடைபெறும் போது பெரிய பேசு பொருளாவது, நாடு முழுவதும் கொந்தளிக்கிறாங்க, சமூக வலைத்தளங்களை கருத்துறாங்க. அப்போ ஆட்சியில் யார் இருக்கிறார்களோ நடவடிக்கை கூட எடுக்கிறாங்க. ஆனால் இது போன்ற சம்பவங்கள் வந்து குறைந்த பாடில்லை. 1 2 என்னுடைய கேள்வி என்பது, நீங்கள் சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் பற்றி பேசுனீங்க. இப்போது கையில் மொபைல் வைத்திருக்கக்கூடிய எல்லாமே ஜேர்னலிஸ்டாக தான் இருக்கிறாங்க. அப்போ இதை கூட உணராமல் தான் காவல் நிலையங்கள் காவல்துறை இருக்கிறதா? எப்படி ஒரு விஷயம் போயிருமே அப்படின்னு ஒருத்தர் அடித்து கொலை பண்ணுற அளவுக்கான அந்த விஷயம் இருக்கு இல்லையா? எப்படி அவங்களுக்கு அவ்வளோ ஒரு எண்ணங்கள் வருதுன்னு கேட்குறேன் நான். நம்ம மாட்டிக்க மாட்டோன்னு தெரியாதா ஒரு காவலருக்கு? இப்போ மாட்டிக்கிட்டாங்க தானே, இதை உணராம தான் இருக்காங்களா ஒரு காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள்? அவங்க கிட்ட வந்து என்னதான் இது பண்ணாலும் அவங்க கையில பவர் இருக்குது. ஒரு போலீஸ்காரங்க வந்து நினைச்சா ஒரு பர்சனோட தலையெழுத்தை மாற்ற முடியும். ஒரு கிரிமினல்ல இன்னசென்ட்டா காட்ட முடியும், ஒரு இன்னசென்ட்டா கிரிமினலா காட்ட முடியும். அவ்வளவுக்கு தே ஹேவ் தி பவர். முதல்ல அதை மாற்றணும். அதை மாற்றி அவங்க வந்து தே ஷுட் டூ ஜஸ்டிஸ் ஃபார் தேர் ப்ரொஃபஷன். அது ஒன்று இருக்கணும்.
ப்ளஸ் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா, ஓவர் மென்டல் ப்ரெஷர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்குமே இருக்குது. அவங்க வந்து இப்போ வந்து ஒரு லீவ் கூட அவங்களுக்கு கரெக்டான ஒரு இதில் கிடைக்க மாட்டேங்குது. ஓவர் மென்டல் ப்ரெஷர். ஒரு ஃபேமிலி கூட வந்து கரெக்டான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக தே ஆர் டு சேஃப்கார்ட் அஸ் தான். அந்த ஒரு இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. எதுனாலுமே அவங்க இது பண்ணாங்க. ஆனால் இப்போ உள்ள போலீஸ் ஆஃபீஸர் எல்லாமே நம்மளுக்கு ஒரு பயத்தை தான் கொண்டு கொடுக்குறாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஆனால் பயம், மக்கள் மத்தியில் வந்து ஒரு பயத்தை தான் உண்டாக்குது. இவங்களால நம்மளுக்கு என்ன ஹார்ம் வரப்போகுது என்னன்னு தான் நினைக்கிற ஒரு தோரணையை வந்து கொண்டு வந்து உங்க நண்பன் எழுதிருப்பாங்க ஒரு ஆமா, காவல் இல்ல. நிலையத்திலயும். ஆனா அவங்க இப்போதைக்கு நண்பர்களா வந்து நம்ம இருக்காங்க வந்து அப்படின்னா நீங்க சொல்ற enmity-ஆ மாதிரி தான் பார்க்க ஒரு வேண்டிய ஒரு அச்சத்தோட தான் இருக்கக்கூடிய கண்டிப்பா நிலை அது மாதிரி இருக்குது தான் இல்லையா? இருக்கிறது. ஆமா. ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு 6 months ஒன்ஸ் ஒரு கவுன்சிலிங் கண்டிப்பா கொடுத்தாகணும். இந்த அவங்களுக்குன்ட்டு ஒரு தனியா ஏதாவது ஒரு இப்போ அது மாதிரி ஏதாவது இருக்கா? இப்போ as of now ஏதாவது அப்படியான கவுன்சிலிங் போன்ற விஷயங்கள் இருக்குதா? காவல் இருந்தா கூட ஐ டோன்ட் திங்க் தே ஆர் ஃபாலோயிங் இட் மாதிரி எனக்கு தோணல. இது மாதிரி சம்பவம் நடக்கும்போது அதை சும்மா காயின் பண்றாங்க. எல்லாமே நாம் காசு தான் இருக்குது தவிர எதுவுமே வந்து ஃபாலோப்ல இல்ல. ஸோ கண்டிப்பா ஒரு 6 monthsக்கு ஒன்ஸ் தே ஹேவ் டு கிவ் அ ப்ராப்பர் கவுன்சிலிங். அந்த மென்டல் ப்ரெஷர் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும். அவங்களுக்கு ஏற்ற ஒரு ரிலாக்ஸேஷன்ஸ்லாம் கொடுத்தா இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே கம்மியாகும் என்று என்னுடைய இப்போ இந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் கூட நம்ம பார்க்கும்போது அந்த 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நீங்கள் அந்த காவலர்களோட குடும்பங்கள் 5 குடும்பங்களை சேர்ந்தவர்களும் அதே காவல் நிலையம் முன்பு போராட்டம் பண்ணதெல்லாம் கூட நம்ம பார்த்தோம். ஆமா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம அதை ஏற்றுக்கல. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, உயரதிகாரிகள் சொன்னதை என் கணவர் பண்ணார், என் காவலர் பண்ணாங்க, அப்போ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் நீங்கள் இவங்கள வந்து கைது செய்யலையே அப்படின்றாங்க. எனக்கு என்னமோ அந்த வாதத்தில் ஒரு நியாயம் இருப்பதாக நான் உணர்றேன். நம்ம இந்த சம்பவத்தை நியாயப்படுத்தலை, அந்த குறிப்பிட்ட காவலர்களோட செயல்பாடை நம்ம நியாயப்படுத்தலை. ஆனால் இப்போ அவருக்கு மேலே இருக்க ஐபிஎஸ் எஸ்பி மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. டிஎஸ்பி மேலே பணியிட மாற்றம், 2 பேரும் பணியிட மாற்றம் பண்ணியிருக்காங்க. நான் எஸ்பி மேலே என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின் போது இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரோட ஐபிஎஸ்க்கான இந்த அசோசியேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே காவலர்களுக்கு சங்கம் இல்லை, அப்போ கேட்பாரற்று இருக்காங்க. ஆமா, அவங்க வைஃப் அந்த ஒரு விஷயத்தை காயின் பண்ணுறாங்க. ஆமா, இது பண்றாங்க. கண்டிப்பா வந்து இது வந்து ஃபுல்லாவே வந்து முதல்வர் அவர்கள் தான் எடுக்கணும். ஒரு இது எவ்வளவுக்கு இவர் வந்து ஒரு சாதாரணமா வந்து சாரின்னு கேட்டு ஒரு விஷயத்த வந்து இது பண்ணிட்டாரு. அது ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சது மாதிரி காட்டுறாரு தவிர அந்த விஷயம் இன்னும் முடியல. அது இட்ஸ் கோயிங் ஆன், கீப் ஆன் கோயிங் ஆன் தான். பட் இதுக்கு வந்து அவரு தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கொண்டு வரணும். ஏன்னா இதில் வந்து செக்ரட்டேரியட்லேருந்து கால் வந்திருக்குதுன்ட்டுலாம் சொல்கிறாங்க. யார் மூலமாக இது ஒரு ப்ரெஷர் கொண்டு வந்திருக்குது? முதல்ல அந்த லேடியை கொண்டு வந்து கால் பண்ணதாகவும் அப்படிதான் சொல்கிறாங்க. சமூக வலைத்தளங்கள் வரக்கூடிய செய்திகள் ஐஏஎஸ் மூலிமா ஏடிஜிபிக்கு, ஏடிஜிபி மூலிமா எஸ்பிக்கு, எஸ்பி மூலிமா டிஎஸ்பி மூலமா அந்த டீம் அப்படின்றத மாதிரி தான் இது ஃப்ரேம் ஆகுது. ஆமாம். ஸோ இந்த லேடி வந்து கம்ப்ளைண்ட் அவங்களே வந்து இன்னும் வந்து அரெஸ்ட் பண்ணலையே. அவங்க அஃப்கோர்ஸ் அப்ஸ்காண்டில் இருக்கிறாங்க. நேத்திக்கு யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பர்சன் வந்து அவங்க வந்து எங்கே நம்ம பொள்ளாச்சி பக்கத்தில் வந்து அவங்க போய் அப்ஸ்காண்ட் ஆகி போயிட்டு இருக்காங்க. ஏதோ ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ருக்காங்க போல. 100க்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அது 100லேருந்து கொஞ்ச நேரத்தில் அவங்கள விடுவிச்சிருங்க. அப்போ யாரோட இன்ஸ்டிகேஷனால் திருப்பியும் அவங்க வந்து பாதுகாக்கப்படுகிறார்கள்? இதெல்லாமே கண்டிப்பாக வெளியில் வரணும். ஆனால் இவ்வளோ கான்ட்ரவர்சி உருவாகுது, இவ்வளோ பேசு பொருள், அதை நாடே வந்து ரொம்ப அதிருப்தி. இந்த சம்பவம் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா அடித்து கொண்டிருக்காங்க ஒரு இளைஞரை அப்படின்னு. எல்லாமே ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மன உளைச்சல் உண்டாயிருக்கிற ஒரு சம்பவத்து. அதில் கூட இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பெண் எங்கேயோ டீ சாப்பிட்றாங்க, அதை சொல்லிட்டு ஒருத்தர் காவலுக்கு புகார் பண்ணுறாரு, அதை கூட இவங்க கைது செய்யலைன்னா எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இது முதல்வரோட துறை இவ்வளவு விமர்சனத்தை உருவாக்கி இருக்கு, இப்போ கூட நழுவிடுவாங்க, இது எப்படி நம்ம ஏற்றுக்கொள்வது? அதுதானுங்க நான் முதல்லயே சொன்னேன். கண்டிப்பா எல்லாத்துலேயுமே நம்பர் 1ல இருக்கிறது மாதிரி இதுவும் நம்பர் 1ஆ இருக்குது. கல்பிரட்ஸுக்கு துணை போகிற போலீஸ் ப்ளஸ் இந்த அரசாங்கமும் தான், வேற எதுவுமே கிடையாது. இது உங்களுக்கு இது வந்து எவிடென்ட்டோட ப்ரூவ் ஆகுது இல்ல. ஒரு பப்ளிக் அவேர்னஸை வச்சு பப்ளிக் வந்து பிடிச்சு வச்சிருக்காங்க ஒரு கல்பிரிட்டை. அந்த கல்பிரிட்டை நீங்க விட்டுருங்கன்னு சொல்லி காவல்துறையாளர்களே வந்து சொல்றாங்கன்னு அப்போ என்னன்ட்டு நீங்களே பார்க்க வேண்டியது தானே. புரிஞ்சுக்கணும் நம்ம. இதெல்லாமே இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. இந்த விஷயம் தமிழக மக்கள், அது பொதுமக்களிடையே நம்ம கட்சி சார்பு விட்டுலாம், அது எந்த கட்சியாகவே இருக்கட்டும், ஆனால் ஒரு காமன் மேனாக இது போன்ற விஷயங்களை எப்படி பார்ப்பாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க? எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்?
ஒரு காலகட்டத்தில் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு சேஃபர் ஜோனாக இருந்தது. நம்ம வந்து நார்த் இந்தியாவுக்கு போகணும்னா நம்ம வந்து யார்கிட்டனாலும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வந்து சொல்லி விடுவோம், பார்த்து போங்க, அங்கே வந்து ரொம்ப ராபரி அமைதி இருக்குது. பூங்கா, பாதுகாப்பான நார்த் மாநிலம் இந்தியாவை அப்படி- நம்ம இல்ல, சொல்லுவோம். நம்ம இங்க அப்படி சொல்லியிருந்தோம். ஆனா இப்ப அப்படி சொல்ல முடியாது. சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்குது. ஏன்னா ஒரு பெண் நடு ராத்திரியில வெளியில போக முடியல. ஒரு என்ன சொல்றது, ஒரு எல்லா இடத்துலையுமே வந்து அநியாயம் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை வந்து பார்த்து கொண்டு டைஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இப்போ உள்ள தமிழக மக்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா போன ஆட்சியிலலாம் இந்த மாதிரி ஒரு மனநிலையில வந்து மக்கள் இல்லவே இல்லை. இப்போ தூத்துக்குடி சம்பவம் அதிமுகவில் நடைபெற்றது, 13 உயிர்களை பலி கொண்டது, ஆமா. அது ரொம்ப பேசு பொருளாச்சு. அது இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து காயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ எல்லா ஆட்சியின் போது இது போன்ற சம்பவங்கள் நடக்குது. நம்ம திருப்பி எதையும் நியாயப்படுத்தலை. ஆனால் இருப்பினும் இது ஆட்சியாளர்களுக்கு உறுதியாக ஒரு மக்களிடம் கெட்ட பேரை உருவாக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாங்க. மக்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு அதிருப்தியில தான் இருக்கிறாங்க. யாருமே ஹாப்பி இல்லை. நம்ம தெரியாம இந்த ஆட்சியை வர வச்சுட்டோம் தான் அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர, யாருமே இந்த ஆட்சி இந்த கடந்த 5 வருஷமா யாருமே சந்தோஷமான ஒரு நிலைமையில இல்லை. இப்போது திமுகவோட கூட்டணி கட்சி அஃப்கோர்ஸ் விசிக தலைவர் திருமாவளவன் போய் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்காரு. தாவேகா போயிருக்காரு. உங்களுடைய எடப்பாடி பழனிசாமி தொலைபேசியில் பேசியிருக்காரு, உங்களுடைய பொதுச் செயலாளர். ஸோ எல்லாமே கட்சி பாகுபாடிட்டு தான் இந்த சம்பவத்தை பார்க்குறாங்க. ஆனால் கூட இப்போ திமுக கூட்டணியில் எல்லாரும் போய் பார்த்தாங்களா அப்படின்னா இல்லை, ஒரு சிலர் தான் இதை பார்க்குறாங்க. அப்போது கட்சி சார்போடு தான் இப்படியான விஷயங்கள் கூட அணுகுறாங்களா? இல்லை அதாவது இது கட்சியை கடந்து ஒரு சம்பவம் பார்க்குறதோட நம்ம கூட்டணியில் இருக்கோம், நம்ம போய் பார்க்கக்கூடாதுன்ற ஒரு யோசனைலாம் இருக்கா எல்லா கட்சிகளுக்குமே? அப்படி வந்து இது இல்லை. கூட்டணி கட்சினா கூட வந்து அவங்க வந்து சில எதிர்கட்சியை வந்து அவங்க வந்து நிறைய நேம் வச்சு கால் பண்ணுவாங்க. ஆனால் கூட்டணி கட்சியே வந்து ஒரு அடிமைத்தனத்தில் தான் இருக்குது அங்கே. இப்போ ஆளுங்கட்சி கிட்ட கூட்டணி ஆட்சியே வந்து அடிமைத்தனத்துல தான் அவங்க பார்க்கணும். அதனால வந்து இது வந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் மேலேருந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அது தே ஆர் ஜஸ்ட் பப்பெட், அவ்வளோதான், நத்திங் எல்ஸ் டு சே. ஸோ ஆனால் இந்த சம்பவங்களில் இன்னும் போதிய கவனம் செலுத்தப்பட வேண்டும். இது போன்ற இன்னொரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்றதுல உறுதியாக கவர்மெண்ட் இருக்கணும் இல்லையா? கண்டிப்பாக இருக்கணும். பட் ஆனால் இந்த சம்பவம் நடந்த ஒரு இதுலேயே நேற்றே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, நேற்று வந்து ஒரு ஈரோட்டில் வந்து ஒரு கொலை நடந்திருக்குது. கிருஷ்ணகிரியில் ஒரு 13 வயசு பையன் கொலை பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஸோ டே பை டே கிரைம் ரேட் இஸ் கீப் ஆன் இன்க்ரீசிங் தான் தவிர இது கம்மி ஆகுனது மாதிரி தெரியல. ஏன் ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது ஃப்ரம் ஒரு ஹையர் ஆஃபீஸர்ஸ்க்கு. நீங்கள் கூட அந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து எல்லாருக்குமே வந்து இது பண்ணுறாங்க, வார்ன் பண்ணுறாங்க, இனிமேல் வந்து இது மாதிரி கஸ்டடி இது எடுக்கக்கூடாது, ஸ்பெஷல் டீம்ஸ் எல்லாமே டிசால்வ் ஆகணும் எல்லாமே சொல்கிறாங்க. பட் ஸ்டில் திங்ஸ் ஆர் கீப் ஆன். இது திருநெல்வேலியா தென்காசியில் ஒரு குடிச்சுக்கிட்டு வந்த ஒரு மனிதனை வந்து திருப்பியும் லாக்அப் இதுதான் போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்து வரது மாதிரி தெரியல இந்த ஆட்சியில். இப்போது பொதுவாக வைக்கின்ற விஷயம் அப்படின்றது, நீங்கள் 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, நீங்கள் நிவாரணம் வழங்கிட்டீங்க, அரசு சொல்ல தரீங்க, முதலமைச்சர் பேச ரைட். ஆனால் இந்த சம்பவத்தில் எங்கிருந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்துச்சு, அது யார் என்பது நம்ம சொல்ல முடியாது. எய்தர் அது ஒரு பெண் ஐஏஎஸ் அதிகாரியோ ஆண் ஐஏஎஸ் அதிகாரியோ, அவங்க யாருக்கு ஃபோன் பண்ணாங்கன்ற. அப்போ இந்த ஹையர் அஃபீஷியல்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் கண்டிப்பாக சட்டத்திற்கு முன் நிறுத்தப்பட வேண்டும் இல்லையா? அதுதான் ஒரு ஜெனியூனான அவருக்கான நீதியாக இருக்கும். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ இல்லை யாருவா இருந்தாலும் சரி, அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு யார் வந்து இன்ஸ்டிகேட் பண்ணா, யார் எந்த அரசியல்வாதி வந்து அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அதை நம்ம கேட்கணும்ல. அது வெளியில வரவே இல்லையே. வருமா? அதுக்கு தான் நீங்க இருக்கிறீங்க ஊடகங்கள், அதுக்கு தான் சொல்றேன். ஆனா வரணும் அதுதான் அந்த நீதியா, நியாயமான நீதி, நியாயமானது. இந்த உறுதியாக அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும். கண்டிப்பா அதுதான் முதலமைச்சரோட பெரும் கடமையாக கூட இருக்குது. என்ன அடுத்து நடக்க போகுது அப்படின்னு தெரியல. முதலமைச்சரோட கடமைகள் இருந்ததுன்னா அப்போ முதல்ல அது வெளியில வந்திருக்கணுமே. இவ்வளவு நாள் இழுத்திருக்க கூடாதே. இட்ஸ் கீப் ஆன் டிராகிங் தானே. தேர் இஸ் நோ எனி ஃபுல் ஸ்டாப் ஃபார் திஸ் இந்த இஷ்யூக்கு. இட்ஸ் கீப் ஆன் டிராகிங் தான். ஏன்னா அந்த பொண்ணு வந்து அப்ஸ்காண்ட் ஆயிடுச்சு, கூப்பிட்டு சொல்கிறாங்க, இது பண்ணுறாங்க, இந்த பொண்ணை நாங்கள் இங்கே 2 ஹவர்ஸாக பிடிச்சி வச்சுருக்கோன்ட்டு அவங்கள விட்டுருங்க, ரிலீவ் பண்ணிடுங்கன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வருதே தவிர அந்த பொண்ணை வந்து இன்னும் வந்து இது பண்ணணும், அரெஸ்ட் பண்ணணுன்ட்டு எதுவுமே இல்லையே. அது ஸோ இட்ஸ் கீப் ஆன் ப்ரொலாங்கிங். இட் வில் பி ப்ரொலாங்கிங் ஒன்லி. ஆனால் இந்த நடவடிக்கைகள் எப்படி பார்க்கலாம்? உடனே முதலமைச்சர் வந்து சிபிஐக்கு பரிந்துரை செய்கிறாரு, 5 காவலர்கள் கைது, அரசு நிவாரணம்,
இது உடனடி நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு. முந்தைய எல்லாம் ஆட்சி ஜிமிக்ஸ், காலத்துல அப்படி கூட எல்லாமே ஒரு நடக்கலைன்றாங்க. ஜிமிக்ஸா இது எப்படி தான் நம்ம பார்க்கலாம்? அதை பார்க்க முடியுது, தவிரது இல்லை. ஜஸ்ட் திமுகவென்று திமுக என்று சொல்லப்பட்டாலே அது வந்து ஒரு கண்கட்ட வித்தை மாதிரி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லாமே ஜஸ்ட் ஒரு இது இருக்கும், பட் பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் வேற மாதிரி இருக்குது. தமிழக முதல்வர் வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ஸ்லோகத்தை முன்வைத்திருக்கிறார். அவங்க கட்சி தொண்டர் அமைச்சர்லாம் கூட வீடு வீடாக போய் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. அங்கேருந்து எல்லாமே மொபைல்லாம் போட்டு சிஎம் கிட்டலாம் பேசுகிறாங்க. சிஎம் வந்து சில கேள்விகள் முன்வைக்கிறாங்க. இவர் தான் முதலமைச்சர் வரணும், ஆமாம் இவர் தான் முதலமைச்சர் வரணும் அப்படின்னு ஆர்வத்தோடு பொதுமக்கள் சொல்வதெல்லாம் பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க இந்த ஓரணியில் தமிழ்நாடு? நீங்களும் இணைஞ்சிட்டிங்களா ஓரணியில் தமிழ்நாட்டில்? சிரிப்பு தான் வருது. ஓரணினா என்ன அணி சொல்லுங்க? ஆக்சுவலாக வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறது. போன வாட்டி வந்து எலெக்ஷன் ப்ரொமோட் பண்ணும்போது அவங்க வந்து ஃபுல்லாகவே ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்ட்டுலாம் சொல்லி நிறைய ஒரு இது பண்ணாங்க. அதை பார்த்துக்கிட்டு பொதுமக்கள் வந்து விடியல் ஆட்சி தான் சொன்னாங்க, இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு ஆனா இருக்காங்க. இப்போதைக்கு வரைக்கும் விடியவும் விடியாது இந்த ஆட்சி. கண்டிப்பா விடியவே விடியாது. மக்கள்லாம் விடியா ஆட்சி தான் சொல்லி கூப்பிடுறாங்க. அது நீங்க நிறைய டேக்லைன் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து இது ஸ்டிக்கர் அவங்களுக்கு வந்து என்னன்னா எப்பவுமே வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி பல 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 பலன்னு இருக்கணும் திமுகவை பொறுத்த வரைக்கும். பட் அவங்க வந்து ஃபீல்டு ஒர்க் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்றது எதிரணியில் யார் அப்படின்ற கேள்வி வருது. எதிரணியில் வந்து பாஜக அதிமுக கூட்டணி, நாங்கள்லாம் ஓரணியில் இருக்கிறோம், எதிர்க்கு நீங்கள் ஒண்டி தான் இருக்கிறீங்க. அப்போ தமிழகம் எல்லாமே திமுகவோட தலைமையை ஏற்றுக்கொண்டு திமுக அணியில் தான் இருக்கிறது அப்படின்றத சொல்லாமல் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னீங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மக்கள்கிட்ட போய் கேட்கணுன்னா அடுத்த வாட்டியும் திமுக வரும்னா கண்டிப்பாக வந்து மக்கள்கிட்ட அவங்க கேட்கலாம். அவங்க ஆளுங்களே செட் பண்ணி அவங்க கேட்டிருப்பாங்க. அதுதான் உண்மையாக ரியாலிட்டியில் நடந்திருக்கும். ஏன்னா மக்கள் வந்து இந்த வாட்டி ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. அது கண்டிப்பாக 26ல் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஏன்னா இப்போவே வந்து அவங்க ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறாங்க, இதை மாதிரி ஒரு ஆட்சியை நம்ம வர வச்சுட்டோம் என்று. அவங்க ஃபுல்லாவே வந்து ப்ரொமோட் ஃபுல்லா ஐடி. அது தேர்தல்ல வந்து தானே தெரியும். இப்பவே மக்கள் எப்படி சொல்றாங்க, எப்படி உணர்றீங்க? என்ன அதிர்ச்சி நடக்கிற ஆட்சி வச்சு தானே நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். அவங்க 5 வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க? சும்மா எல்லாம் வாய் வார்த்தையை தான் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ ப்ரொமோட் பண்ணாங்க, திமுக வந்தா இத்தனை இதுன்ட்டு. சரி ஓகே, திமுக ஒவ்வொரு நாளும் முதலமைச்சர் ஆங்காங்கே நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டிருக்கிறார். அவர் குடும்பத்துக்கான நலத்திட்டத்தை வழங்கி கொண்டு இருக்கிறார். அதுதான் உண்மை. சொல்றீங்களா? அரசு நலத்திட்டம் எப்படி குடும்பத்துக்கு சொல்றீங்க? சில விஷயம்லாம் வெளியில பேச முடியாது, ஆனா அதுதான் உண்மை. அவரு குடும்பத்துக்கான நலத்திட்டம் தான் கொண்டு இருக்கிறார் தவிர மக்களுக்கான எந்த ஒரு நலத்திட்டத்தையும் அவர் கொண்டு வரவில்லை. மகளிர் உதவித்தொகை மாசம் தராங்க. எவ்வளவு பேருக்கு கொடுத்துட்டாங்க அது சொல்லுங்க. எனக்கு நிறைய மகளிர் ஃபோன் பண்ணி கேக்குறாங்க, நீங்க வந்து இதுல இருக்கீங்களே, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. எத்தனை மகளிருக்கு அதுல வரல தெரியுமா? சும்மா வந்து நாம் காசுக்கா கொஞ்சம் பேருக்கு கொடுத்துக்கிட்டு வந்து நம்ம அதை காட்டிட்டா மகளிர் அனைத்து தமிழகத்தில் இருக்க அனைத்து மகளிருக்கும் அந்த காசு போய் சேர்ந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. இல்ல ஆரம்பத்தில் அதை அறிவித்த போது இந்த விதிமுறைகளை தான் நிறைய தளர்த்தி இருக்காங்களே. ஏறக்குறைய அனைவருக்கும் அது சென்றடையும் அப்படின்னா சமீபத்தில் கூட ஒரு அறிவிப்பு வெளியிட்டது. போன வாட்டி வந்து ஒரு மேடையிலும் பெரிய பெரிய டப்பாவா எடுத்துட்டு வந்தாங்க. உங்களுடைய புகார் பெட்டி என்று ஒன்று கொண்டு வந்தார்கள். அதுல வந்து எல்லா மேடையிலும் பெரிய பெரிய பெட்டியா இருந்தது. அந்த பெட்டியில இப்ப எங்க கிடக்குதுன்னு தெரியல. ஐ திங்க் எல்லாம் காயெல்லாம் கடையில இருக்கும். எல்லாம் வடை சுடுறதுக்கும் வடை பேக் பண்றதுக்கும் போயிருக்கும் அந்த பேப்பர்ஸ்லாம். எத்தனை பேரோட பெட்டிஷன்ஸை வந்து இது பண்ணாங்க, சார்ட் அவுட் பண்ணாங்க, நீங்களே சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பெட்டிஷனுமே சார்ட் அவுட் பண்ணவே இல்லை. ஸோ இது மாதிரி அவங்க வந்து ஒரு பெரிய பெரிய விஷயங்களை காட்டுவாங்களே தவிர ஆனால் எதுவுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை திமுகவை பொறுத்த வரைக்கும். இப்போ முதலமைச்சர் வந்து 2026 பார்ட் 2 திமுகவோட பார்ட் 2 அப்படியே எக்ஸ்டென்ஷன் கவர்மெண்ட் தான் நீங்கள் பார்க்க போறீங்க அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக பேசுறதை பார்க்குறீங்க. எந்த நம்பிக்கையில் அப்படி பேசி கொண்டிருக்கிறாரு உணர்றீங்க? இல்லை மக்கள் நலத்திட்டங்கள் எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் ரொம்ப 26 நாங்கள் 26 மட்டும் இல்லை 36 நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடு பேசுறாரு முதலமைச்சர். அவர் ரொம்ப தெளிவாக பேசுறாரு. ஏன்னா மக்களை வந்து திருப்பியும் விலை கொடுத்து வாங்கிடலாம் என்ற ஒரு எண்ணத்துடன் அவர் பேசி கொண்டிருக்கிறார். வேற எதுவுமே கிடையாது. மக்களுக்கு வந்து எலெக்ஷன் டைம் காசு கொடுத்தா போதும் என்ற ஒரு எண்ணத்துடன் தான் அவர் கொண்டு பேசி கொண்டு இருக்கிறார். ஏன்னா அப்போ நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 20% வந்து அப்பர் கிளாஸ் பீப்புள் இருந்தால் கூட 80% ஆஃப் த பீப்புள் வந்து
அன்றாட சில வேலை செய்து கொண்டு இது பண்ண ரெகுலர் இன்கம் இல்லாத ஒரு மக்களாக தான் இருக்காங்க. ஸோ அந்த டைம் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தா எனக்கு இப்போதைக்கு ஒரு வாரம் செலவுக்கு மிச்சமாச்சே என்ற ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிற மக்களை இது மாதிரி காசு கொடுத்து மயக்கி ஓட்டு போட வைக்கிச்சிடலாம் எண்ணத்துடன் இருக்கிறார். பட் கண்டிப்பாக 26 வராது. வாக்குக்கு காசு கொடுக்கறது தான் திமுக நம்பிக்கை அப்படின்னா அதிமுக வாக்கு எல்லா கட்சிகளும் வாக்கு காசு கொடுக்குற களத்துல பாக்குறோமே. நீங்க அதை வச்சு மட்டுமே திமுக நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றது ஏற்புடையதா? எல்லா கட்சியுமே இது கிடையாது. ஆனா இப்போ இவங்க தானே ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க. ஆளுங்கட்சியில எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ எல்லா துறையிலும் சம்பாதித்து வைத்து இருக்கிறார்கள். அவங்க கிட்ட இருக்க எல்லா இதுலயுமே அவங்க சம்பாதிச்சு வச்சிருக்கிறதுனால கண்டிப்பா இந்த காசு கொடுத்து அதனாலதான் அவங்க வந்து இது பண்றதே இல்லை. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸுமே ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணாத காரணமே இதுதான். கடைசி நிமிஷம் மக்கள் மனதை மாத்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா ஆல்வேஸ் பீப்புள் ஆர் கேட் ஆன் அ வால். they either jump this side or அந்த சைடு ஜம்ப் பண்ணாம நம்ம சைடு ஜம்ப் பண்ண வச்சிடலாம் காசு கொடுத்துன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. திமுகவோட கூட்டணி கட்சிகளோட பலம் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. பாருங்க, நாங்க எங்க கூட்டணி விட்டு யாரும் போகவே இல்லை. ஆனா அதிமுக தரப்புல பாஜக இணைந்த பிறகு கூட இன்னும் சரியான கூட்டணி வரல, அதிமுகவோட வரல அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. அது ஏத்துக்கிறீங்களா? எப்படி பாக்குறீங்க? நான் இப்பவும் நான் சொல்றேன், ஊடகங்கள் யூடியூப் நிறைய விஷயங்கள் எல்லாமே அவங்க சைடில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால இந்த சைடில் இருக்கிறது வீக்கஸ்ட் செக்ஸாக தெரியுது. பட் 2026 ஃபேக்சுவலாக பார்க்குறோம்ல, திமுகவோட கூட்டணி கட்சிகள் விசிகா, இடதுசாரிகள் உள்ளிட்ட எல்லாமே அவங்களோட தான் இருக்கிறாங்க. பட் அதிமுக இன்னும் யாருமே நகரவே இல்லை. மக்கள் யார் பக்கம் என்று 26 தான் கண்டிப்பாக காட்டும். அது உண்மைதான். அது ஃபேக்ட். அப்போ நீங்க புரிஞ்சுக்குவீங்க யார் பக்கம் இந்த விஷயங்கள் இருக்குது, யார் எந்த கட்சி வருதோ அதுதான் இது. இப்போ கூட்டணி வேணா அதிமுக கூட கொஞ்சம் கம்மியான ஒரு விஷயங்கள் இருக்கலாம். அது வந்து ஆனால் நம்ம எந்த 2 கட்சியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக மக்களோட பலம் இல்லாமல் யாரும் ஜெயிக்க போகிறது கிடையாது. ஆனால் அந்த 26 சட்டமன்ற தேர்தல் வந்து கண்டிப்பாக மக்கள் வந்து ஒரு கரெக்டான ஒரு டிசிஷன் எடுத்து அதிமுகவை திருப்பியும் சட்டசபையில் அமர வைப்பாங்க நம்பிக்கை இருக்கீங்க. அதிமுக பாஜக கூட்டணி, அதிமுக தனித்து களம் கண்டால் அந்த வாய்ப்புகள் நிரம்பி இருக்கும் தான். ஆனா பாஜகவோடு போயிட்டாங்க, அதனால அந்த அதிருப்தியை வந்து இவங்க சந்திச்சே தரணும் அப்படின்னு நிறைய விமர்சனம் தொடருது. எப்படி பாக்குறீங்க? நேற்று கூட உங்களுடைய பொதுச் செயலாளர் அதிமுகவை யாராலும் கபலீகரம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு. அது வந்து திமுகவை சொன்னாரா அல்லது பாஜகவை சொன்னாரா, அமித்ஷாவை சொன்னாரா அப்படின்னு கூட நிறைய கருத்துக்கள் அதன் மீது தொடர்கிறது. எப்படி பார்க்குறீங்க? என்ன அர்த்தத்தில் அதை சொல்லியிருக்காரு அவர்? பொதுச் செயலாளர் எது சொன்னாலுமே கரெக்டாக தான் சொல்லுவார். நீங்கள் வந்து இல்லை, அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான விமர்சனம் நான் கேட்குறேன். நிறைய பேர் அந்த விமர்சனம் முன்வைக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்களே, அதிமுக பாஜக கூட்டணி வந்து தமிழகத்தில் வந்து செல்லுபடியாகாது அப்படிலாம் நிறையா ஆப்போசிஷனான கிரிட்டிசைசிங் வருது இல்லையா? அதை நான் கேட்குறேன், எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். அதிமுக பாஜக கூட்டணி வந்து இப்போதைக்கு பொதுச் செயலாளர் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். அது பிரகாரம் நாங்கள் எல்லாம் செல்வோம், அவரை தான் தவிர வேற எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல பலமான ஒரு கூட்டணியாக தான் இருக்கும். அது வந்து இப்போ நாங்கள் சொன்னால் அது ஒரு இது இருக்காது. 26 அது கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணும். இல்லை, இப்போ களத்தில் பாஜகவுக்கு எதிராக அல்லது பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலவரம் தான் இருக்குது அப்படின்னு தான் தொடர்ந்து முன்வைக்கப்படுது. அது எப்படி பார்க்குறீங்க? அது வந்து ஒரு மாயை தான் நான் சொல்ல முடியும். பாஜகவும் கண்டிப்பாக இது பண்ணியிருக்குது. அதிமுக பாஜக கூட்டணி வந்து ஒரு சிறப்பான ஒரு கூட்டணியாக இருக்கும். அது வந்து களத்தில் நீங்கள் 26 களத்தில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதனால இப்போ வந்து சொல்ல தான் செய்வாங்க. ஆனா அது வந்து சும்மா எல்லாமே ஒரு மாயை, ஒரு தோற்றத்தை காட்டுறாங்களே தவிர அது தொடர்ந்து தமிழக அரசு கூட மத்திய அரசு நிதியெல்லாம் தரமாட்டுறாங்க அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கிறாங்களே போற போக்குல சொல்ல. அப்போ இந்த விமர்சனங்கள் கூட நீங்க ஏத்துக்கலையான்னு கேட்குறேன். இதுவுமே மாயை அப்படின்னு தான் சொல்றீங்களா? இந்த குற்றச்சாட்டுல எந்த முகாந்திரமும் இல்லையா? இல்லை, இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து நம்ம வந்து கொஞ்சம் அனுசரித்து போனால் தானே எல்லா விஷயத்துக்குமே இதுவாக இருக்கும். இப்போ வந்து அவங்க திமுகவும் காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் இருக்கும் போது அப்போது வந்து எத்தனை சென்ட்ரல் மினிஸ்டர் நம்ம திமுக தரப்புலேயே இருந்தாங்க. அப்போ வந்து இது பண்ணாங்க. இப்போ ஒன்றுமே கிடையாது. இந்த இது இருக்குது இல்லை, நம்ம இது இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி அவர் இருக்கார்ல, அவர் எலெக்ஷன்லேருந்து அவ்வளோத்துக்கு ஒத்த செங்கலை தூக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. எய்ம்ஸ் எங்கன்ட்டு நான் கேட்குறேன்,
10 வருஷம் இந்த வாட்டியும் 40 எம்பி இருக்கிறாங்க, முன்னாடியும் 40 எம்பி இருந்தாங்க. சரி, அவங்க அந்த எம்பிலாம் ஏன் ப்ரோட்டஸ்ட் பண்ணல? மதுரையில் ஏன் இன்னும் எய்ம்ஸ் கொண்டு வரலன்ட்டு சொல்லி ஏன் கேட்கல? அது எலெக்ஷன் டைம் தான் அது மாதிரி ப்ரொமோட் பண்ணுவாங்களே தவிர அதுக்கப்புறம் அது எங்கே போகுதுன்னு தெரியாது. அது மாதிரி தான் அந்த எல்லாமே ஒரு மாயை தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். அந்த குறிப்பிட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை தொடர்பாக அதிமுகவும் அதை கேட்குது, அதிமுக அதை விமர்சனத்தை முன்வைக்குது, திமுக கேட்குது. இவங்க போராடிட்டு இருக்கிறது போராட வேண்டும் என்பது வேறு. ஆனால் மத்திய அரசு வந்து அது வேலையை ஆரம்பிக்க மறுக்கிறது, இல்லை ஒரு 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 ஸ்டாக்னேஷன் இருக்கு இல்லையா, அது அது சரிதானன்னு ஒரு கேட்குறேன். மியூச்சுவல் அவங்களுக்குள்ள வரலையே. அவங்க வந்து பேக் சைடு இது நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுக்குள்ள நம்ம வர வேண்டாம். பட் ஆனால் மக்களை சார்ந்த ஒரு விஷயம் என்னன்னா, பிஜேபியும் டிஎம்கேயும் வந்து ஒரு கான்ட்ரவர்சியில் தான் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு இருக்கு. ஆனால் பேக் சைடில் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது, அதுக்குள்ளே நம்ம இது பண்ண வேண்டாம். ஸோ வந்து இந்த நேரடியாக வந்து உங்ககிட்ட ஒரு மியூச்சுவலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தானே இது மாதிரி விஷயங்களும் ஈஸியாக இது பண்ண முடியும். இல்லைன்னா இது வந்து இந்த 40 எம்பிகளோட வேலை. அவங்க தானே போயிட்டு கண்டினியூஸாக போயிட்டு ப்ரெஷர் பண்ணி ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு கொண்டு வர வேண்டிய நிதிகளை கொண்டு வர முடியும். ஸோ நாடாளுமன்றத்தில் திமுகவோட பிரதிநிதிகள் சரிவர கோரிக்கைகளை முன்வைக்கலன்னு கண்டிப்பாக அவங்க கோரிக்கையை கரெக்டாக வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மத்திய அரசு கொடுத்துருக்கோம். ஸோ இவர்கள் கேட்காததுதான் காரணம். கண்டிப்பா நாடாளுமன்றத்தில் நிறைய விவாதங்களின் போது நம்மளுடைய பிரதிநிதிகள் பங்கேற்று பேசுறாங்களே, இதை பேசுறதுக்கு அப்புறமாவே உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. நீங்கள் மும்மொழி கொள்கை தொடர்பாக கூட மத்திய அமைச்சர் என்ன சொல்றாரு, நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் தான் நான் நிதியை விடுவிப்பேன். ஏறக்குறைய 2167 கோடி ரூபாய் இன்னும் விடுவிக்காத நிலை தானே தொடருது. நீங்க அப்போ மீண்டும் நாடாளுமன்றத்தில் பேசுறாங்க, இல்ல பேசினா பேசுறாங்களே அப்படின்னு திமுக சார்பு சொல்றாங்க. திமுக புகழ தானே மோஸ்டா பாடுறாங்க. நாடாளுமன்றத்தில் மோஸ்ட் ஆஃப் திமுகவோட இங்கே தமிழகத்தில் பாடுறது போதாதுன்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்துலேயும் அதுதான் போய் பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்புறம் அங்கே அந்த டைம் கொஞ்ச நேரம் செஷன் டைம்லேயே அதையே பாடிக்கிட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஒரு நாம் காசுக்காக இது கேட்டால் அப்புறம் எப்படி அது வெளியில் வரும்? அது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பேசிட்டு போகிறாங்களே தவிர அவங்க வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ண கிடையாது. தமிழக வெற்றி கழகம் தனித்து களம் காண்றதை பார்க்குறோம். அதன் கூட்டணியில் தான் இருக்கும் அப்படின்றது அந்த கட்சியோட நிலைப்பாடாக இருந்துட்டு வரதை பார்க்குறோம். ஆனால் அதிமுக தாவேகா கூட்டணியில் இணைய பெரிதும் விரும்புகிறதா? அதுக்கு நிறைய வேலைகள் போயிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. உண்மை தானே அது? தாவேகாவை ரொம்ப அழைத்து கொண்டே இருக்கிறீர்களோ? அப்படி கிடையாது. நம்மளுக்கு பொதுச் செயலாளர் வந்து என்ன முடிவு எடுக்கிறாரோ அது கண்டிப்பாக தொண்டர்கள் எல்லாரும் கட்டுப்படுவார்கள். தாவேகாவும் வந்தாலும் சந்தோஷம். நாங்கள் அதை தோழமையை வைத்து நாங்கள் கண்டிப்பாக எலெக்ஷன் இதை நாங்கள் ஒர்க் அவுட் வந்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ வந்து இன்னும் வந்து நாங்கள் எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணலையே. அலையன்ஸ் எதுவுமே வர்றதுக்கு நாங்கள் எதுவுமே டைம் இருக்குது. ஸோ வந்தால் சந்தோஷம், வரலனாலும் சந்தோஷம், அவ்வளோதான். தாவேகாவோட நிலைப்பாடு எப்படி சொல்கிறீங்க? அந்த கட்சியோட வருகை எப்படி பார்க்குது அதிமுக? அவருக்கு இப்போ களத்தில் இருக்காரு, அவருக்கான பலமாக என்ன யோசிக்கிறீங்க? வரட்டும், வரட்டும், யாருனாலும் வரட்டும். அரசியலில் வர்றது வந்து ஒன்றும் ஒரு இது கிடையாது. மக்களுக்கு நல்லது செஞ்சால் யாருனாலும் வர்றதுல எந்த ஒரு ஐயப்பாடுமே இல்லை. ஸோ தேர்தலுக்கு பிறகு போட்டியிட்டு பெறக்கூடிய வாக்குகள் அடிப்படையில் அதை நம்ம சொல்ல முடியும்னு சொல்கிறீங்க? ஆமாம், கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணணும். அரசியல்லேருந்து சும்மா உட்காந்துக்கிட்டு இது பண்ணாமல் மக்களை நேரடியாக போய் சந்தித்து அவங்களுக்கு தேவைகளை என்ன என்று, அவங்களுக்கு கஷ்ட நஷ்டம் என்னன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம வந்து ரூலிங் பார்ட்டியாக வந்துட்டோன்னா அதை கண்டிப்பாக அதை செயல்பாடில் கொண்டு வரணும். சும்மா உட்காந்துக்கிட்டு ஒரு 4 செவத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நம்ம அரசியல் பண்ணுறது அது அரசியல் கிடையாது. ஃபீல்டு ஒர்க், தொண்டருடன் தொண்டனா மக்களுடன் மக்களாக சென்று நம்ம கண்டிப்பாக அரசியல் பண்ணி ஆட்டினாதான் அது ஒரு நல்ல தலைவரோட. பொறுத்திருந்து பார்க்கலாம் 26 தேர்தலுக்கு அப்புறம். நன்றி திருமதி ஷிம்லா முத்துச்செல்வன், ஒரு வருகைக்கும் கருத்து பகிர்க்கும் மிக்க நன்றி. நேர்களை மற்றும் ஒரு அரசியல் அரங்கம் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.